ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல தரிசனம் போகக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை பார்க்க போறோம். இன்னைக்கு நமக்கு கன்ஃபார்மா கிடைச்ச இந்த தகவல் இதுக்கு அப்புறமா தரிசனம் போறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன வகையான தரிசன டிக்கெட்ல குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது கூடவே எந்தெந்த தரிசனத்துல எல்லாம் நம்ம குழந்தைங்களை டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போகலாம் அப்படின்றதையுமே இந்த வீடியோல உங்களுக்கு நான் டீட்டெயிலா ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க தகவல், இது ஆல்ரெடி நமக்கு எலக்ட்ரானிக் சேவா டிப் புக்கிங் பண்ணும்போதும் சரி, அதே மாதிரி ஆர்ஜித சேவா டிக்கெட் இந்த மாதிரி இடத்துல நமக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. அதுல எலக்ட்ரானிக் டிப் மூலமா கிடைக்கக்கூடிய தோமால அர்ச்சனா சேவா, இந்த ரெண்டு சேவாவுக்கும் டிக்கெட் இல்லாம குழந்தைங்களை கூட்டிட்டு போறதுக்கு அலௌட் இல்லை அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கன்ஃபார்மா கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலையில தரிசனம் போன ஒரு ஃபேமிலியும் அவங்களோட குழந்தைங்களை அலௌட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயமும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம கன்ஃபார்மா கேட்டதுக்கு, தோமால சேவாவுக்கும் அர்ச்சனா சேவாவுக்கும் போகக்கூடிய பேரண்ட்ஸ் உங்களோட குழந்தைகளை நீங்க டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போக முடியாது, அலோவ் பண்றது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நோட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் நீங்க செப்டம்பர் மாசத்துக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, இல்ல அக்டோபர் மாசத்துக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, இப்ப நவம்பர் மாசம் வரைக்குமே புக்கிங் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சது. ஸோ இந்த ரெண்டு சேவாலையும் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம வெளியில விட்டுட்டு தர்ஷன் போற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி போகும்போது நம்மளோட ஃபேமிலில இருந்து வேற யாராவது கூட்டிட்டு போகலாமா, ஏன்னா அவங்களை சேஃபா விட்டுட்டு போகணும் இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இதுல டிக்கெட் இல்லாம போகக்கூடிய தரிசனம் அப்படின்ற குழந்தைகளோட வயசு நம்ம 12 வயசுக்கு கீழேன்னு சொல்றோம். அதாவது 11 வயசு அப்படின்றது தான் கரெக்டான ஏஜ். 12 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா நம்ம கம்பல்சரி என்ன தரிசனத்துல போறோமோ அதுல அவங்களுக்கும் நம்ம டிக்கெட் புக் பண்ணி தான் கூட்டிட்டு போகணும். சப்போஸ் 11 வயசு அதுக்கு கீழே 10 வயசு இந்த மாதிரி 11 வயசுக்கு கீழே இருக்காங்க, 11 வயசா இருந்தாலும் நம்ம எந்த ஒரு டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போகலாம். இந்த எலக்ட்ரானிக் டிப்ல போற தோமால சேவாவுக்கும் அர்ச்சனா சேவாவுக்கும் இந்த 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க அலௌட் இல்லைன்றத ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தது எந்தெந்த டிக்கெட் இல்லைன்னா நம்ம அவங்கள டிக்கெட் இல்லாம கூட்டிட்டு போகலான்ற இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 300 ரூபா தரிசன டிக்கெட். 300 ரூபா தரிசன டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு டிக்கெட் இருந்தா போதும். உங்களோட குழந்தைக்கு 11 வயசுக்கு கீழே இருக்குன்னா நீங்க டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. வர்ச்சுவல் சேவாவோட டிக்கெட்டும் அதே மாதிரி தான், நம்ம ஃப்ரீயா கூட்டிட்டு போலாம், அலோவ் பண்ணுவாங்க. ஆர்ஜித சேவா டிக்கெட், இதுல கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் இதே ஏதாவது சேவா புக் பண்ணிட்டு சேவா பார்த்துட்டு தரிசனம் போறீங்கனாலும் உங்களோட குழந்தைங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது சுப்ரபாத சேவாவுக்கு குழந்தைங்க அலௌடு தான். நீங்க சுப்ரபாத சேவாவுக்கு செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா தாராளமா கூட்டிட்டு போகலாம். 11 வயசு கீழே இருக்கிறவங்களும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது சீனியர் சிட்டிசன் தரிசனத்துல தாத்தா பாட்டி கூட போகக்கூடிய குழந்தைங்களை அலோவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சப்போஸ் குழந்தைங்களுக்கு ஏஜ் கம்மி அப்படின்னா அவங்க சீனியர் சிட்டிசன்ல அந்த குழந்தையோட தாத்தாவோ பாட்டியோ போறாங்க அப்படின்னா தாராளமா நீங்க கூட்டிட்டு போகலாம். அதுக்கு அடுத்து நம்ம ஆஃப்லைன்ல வாங்குற எஸ்எஸ்டி டிக்கெட், திவ்ய தர்ஷன டிக்கெட், இது ரெண்டுலயுமே 12 வயசு இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் வாங்க தேவையில்லை அப்படின்றத அந்த கவுண்டர்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிக்கணும், கம்மியா இருக்கவங்கள நம்ம கூட்டிட்டு போகலாம். அதே மாதிரி நேரடியா போகக்கூடிய ஃப்ரீ தர்ஷனத்துக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, ஏன்னா பெரியவங்களுக்கும் டிக்கெட் இல்லை அப்படின்றனால தாராளமா எல்லாருமே போகலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்ல நம்ம டொனேஷன் பண்ணிட்டு போறோம் இல்லையா, 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய்க்கான விஐபி தர்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் 10 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களை அலோவ் பண்றாங்க. ஸோ இதுல மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 10 வயசு அப்படின்றது தான் அலோவ் பண்ணக்கூடிய ஏஜா வச்சிருக்காங்க. இதுலயே நீங்க கூட்டிட்டு போகலாம். அதுக்கு அடுத்தது இன்ஃபேன்ட் தர்ஷன், கை குழந்தைகளுக்கான தரிசனத்துல இப்ப பேரண்ட்ஸ்க்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, 2வது குழந்தை தான் 1 வயசுக்கு கம்மியான ஏஜ், அதுக்கு முன்னாடி ஒரு பையனோ பொண்ணோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கம்மி ஏஜ், அதாவது 12 வயசு கீழேனா நீங்க தாராளமா கூட்டிட்டு போகலாம். அங்க பிரதர்ஷனத்திலயும் நிறைய பேர் தர்ஷனுக்கு போறாங்க, அதுலயும் கிட்ஸ் அலௌடு தான், நீங்க தாராளமா கூட்டிட்டு போகலாம். ஸோ இப்ப நான் சொன்ன எல்லா டிக்கெட்லயுமே நம்ம அவங்களுக்கு தனியா டிக்கெட் எதுவுமே புக் பண்ண தேவையில்லை. நீங்க போகும்போது கொண்டு போக வேண்டிய ஒரே ஒரு ப்ரூஃப் என்னன்னா அவங்களுக்கான ஆதார் கார்டோ இல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னா அதற்கான ஐடி கார்டு நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா போதுமானது. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா நீங்க அவங்களோட ஏஜ் இவ்வளவுதான் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு இந்த தோமால சேவாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் கிட்ஸ் அலௌடு கிடையாது, டிக்கெட் இருக்கிறவங்கள மட்டும்தான் அலோவ் பண்றாங்க அப்படின்றது ரீசெண்டா கிடைச்சிருக்க கன்ஃபார்மான ஒரு அப்டேட். இதுக்கப்புறம் இந்த சேவாவுக்கு நீங்க போறீங்கன்னா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திருமலை சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை அடிக்கடி செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.